தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்க நம்ம விஜய் சார் முழு நேரம் அரசியலில் ஈடுபட முடிவுமே பண்ணிட்டாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி 69வது படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட போவதாக தெரிவிச்சிருக்காரு. அவருடைய இந்த முடிவு தளபதி ரசிகர்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா விஜய் சார் கடைசி படமான தளபதி 69வது படத்துடைய ஷூட்டிங் பூஜையுடன் அண்மையில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநாட்டுக்கான பந்தல் கால் நடப்புமே அதே நாள் தான் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். பட்டி வேட்டி சட்டையில கலக்கலாக தளபதி விஜய் அவர்கள் இந்த பூஜை விழாவில் கலந்து கொண்டார். பூஜையின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டது அந்த தயாரிப்பு நிறுவனம். இதுல அனைவருடைய கவனத்தையுமே கவர்ந்தது விஜய் சார் பூஜா ஆக்டே இடையேயான கெமிஸ்ட்ரி தான். அவர்கள் ரெண்டு பேருமே பேசிக்கொள்வதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு ரசிகர்களுமே சொல்லிட்டு இருந்தாங்க. தளபதி 69வது படத்துல மமிதா பைஜுமே இருக்காங்க. அவங்க விஜய் சாருக்கு தங்கையாக நடிப்பாரோ அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அரசியல் கட்சி தலைவரான விஜய் சாரை வைத்து அரசியல் படத்தை இயக்குறாரா வினோத் அவர்கள் அப்படின்னு பலருமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி 69வது படத்துடைய கதை வினோத் சாருடைய சொந்த கதை அல்ல, அது ரீமேக் கதை அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அனில் ரவிபுடி இயக்கத்துல பாலகிருஷ்ணா நடிப்புல கடந்த ஆண்டு வெளியாகி பெரிய அளவுல வெற்றி பெற்ற தெலுங்கு படம் தான் பகவத் கேசரி. அதுல பாலையாவுடைய வளர்ப்பு மகளாக நடித்தார் ஸ்ரீலீலா. அந்த பகவத் கேசரி தான் விஜய் சாரை வைத்து தமிழ்ல ரீமேக் செய்ய இருக்காராம் வினோத் அவர்கள். இந்த பேச்சு ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலுமே படக்குழு தரப்புல இருந்து இதற்கு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கவில்லை. அப்படின்றதுனால படத்துடைய கதை இதுவாக இருக்குமோ அப்படின்னு தளபதி ரசிகர்களே தற்போது யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ எது எப்படியாக இருந்தாலுமே வினோத் சார் கண்டிப்பாக இந்த படத்தை கச்சிதமாக பண்ணி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையுமே ரசிகர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்னென்ன வெளியாகுது அப்படின்றத. இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.